Hi everyone. Today we are going to discuss problems on leverage. So first let us discuss problems on operating leverage. How we have to calculate operating leverage. So here there is a question for that. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லிவரேஜ்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ்னா என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறோம், அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதோட லிங்க்ஸை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவரேஜ் எப்படி வந்து பிஸ்னஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதோட டைப்ஸும் அண்ட் எப்படி வந்து அதோட கால்குலேட் பண்ணோம் அப்படின்ற ஃபார்முலாஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார் மாருதி லிமிடெட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பார்த்தீங்கன்னா 50,000. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹50 அண்ட் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து ₹20. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் அட் கரண்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ் இஸ் ₹15. வாட் வில் பி தி நியூ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஃப் தி வேரியபிள் காஸ்ட் இஸ் ₹30 பெர் யூனிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 50,000 50,000 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹50, வேரியபிள் காஸ்ட் ₹20. ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹15 அண்ட் கூடவே வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து ₹30 ஆச்சுன்னா அப்போ வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ரெண்டாவது கொஸ்டினும் நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோலேயே நம்ம வந்து எப்படி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் இபிஐடி. அண்டு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து லேட்டரான் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்னென்னா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டுன்னு பர்டிகுலர்ஸ் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வந்து ₹20 பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் இருக்கும்போது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ₹30 பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும்போது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 இதுவாக பிரிச்சுக்கிறேன். 20 பெர் யூனிட்டும் போது எவ்வளோ, 30 பெர் யூனிட்டும் போது எவ்வளோ அப்படின்றத தனித்தனியாக எழுதிக்கிட்டேன். ஒரே ஒரு இது தான் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரே ஒரு இது மட்டும் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு திங். நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் தான் முதல் விஷயம். ஸோ அதனால் அந்த சேல்ஸை எழுதிக்கிட்டேன். ஸோ சேல்ஸோட அமௌண்ட்டை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறதுனா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டும் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹50 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா தான் எனக்கு வந்து சேல்ஸ் வந்து தெரியும். ஸோ 50,000 × ₹50 பண்ணும்போது எனக்கு 25 lakhs வருது. அதே தான் இங்கேயும் 25 lakhs. இங்கே ஒரே ஒரு இது சேஞ்சஸ் மட்டும் என்னென்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து வேரியபிள் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். மற்றது எல்லாம் அதே சேம் திங் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபார்மேட்டில் என்ன இருக்குது, வேரியபிள் காஸ்ட்டாக மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்வளோ, 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டா. ஸோ அந்த 50,000ஓட 20 பெர் யூனிட்டை வேரியபிள் காஸ்ட்டாக நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 10 lakh வரும். அதாவது 50,000ஓட நான் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன், ₹20 பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 lakh வரும். 50,000 × 20 போட்டிங்கன்னா 10 lakh வரும். அதே மாதிரி 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் வந்து என்னோடய வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ, ₹30. அப்போ ₹30ஓட நான் மல்டிப்ளை பண்ணும்போது 50,000 × 30 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது, 15 lakh வருது. ஸோ இதுதான் என்னோடய வேரியபிள் காஸ்ட்டு வந்து 30 பெர் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட வேரியபிள் காஸ்ட் 10 lakhs 15 lakhs. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்மேட் படி நம்மளுக்கு என்ன வேணும், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணால் எனக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 25 lakhs மைனஸ் 10 lakhs பண்ணால் எனக்கு 15 lakhs கிடைக்குது.
25 lakhs minus 15 lakhs பண்ணால் எனக்கு 10 lakh கிடைக்குது. அதான் என்னோட கான்ட்ரிபியூஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்னோட ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை மைனஸ் பண்ணால் தான் EBIT நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறேன். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் அட் கரண்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ் வந்து ₹15ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட்டு எப்பயுமே வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, சில இடங்களில் சேஞ்சஸ் ஆகிருக்கும். சேஞ்சஸ் இருந்தால் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஒரே ஒரு இது தான் அமௌண்ட்டு. ஸோ வந்து 50,000 into 15ன்னு பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ 50,000 into 15 பண்ணும்போது எனக்கு 7,50,000 ஆகுது. ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அதே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ 7,50,000 வருது என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷனையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, EBIT கிடைக்குது. ஸோ 15 lakh minus 7,50,000 7,50,000. 10 lakh minus 7,50,000 பண்ணும்போது எனக்கு 2,50,000 வருது. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை EBIT. ஸோ கான்ட்ரிபியூஷன் பை EBIT ₹20 பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் இருக்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 15 lakh, EBIT 7,50,000. 15 lakh by 7,50,000 பண்ணால் எனக்கு 2ன்னு வருது. ஸோ யூஸ்வலி லிவரேஜ் பார்த்திங்கன்னா டைம்ஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 2 times வருது. அதே மாதிரி என்னோட வேரியபிள் காஸ்ட் 30 பெர் யூனிட் இருக்கும்போது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT அதாவது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 10 lakh. ஸோ அந்த 10 lakh பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதியிருப்பேன். அண்ட் தென் வந்து EBIT எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. ஓகேங்களா, ஸோ 2,50,000. ஸோ 10 lakh டிவைடட் பை 2,50,000 பண்ணனா எனக்கு 4 timesன்னு வருது. ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 4 times. Therefore ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 4 times. ஸோ வென் வேரியபிள் காஸ்ட் இஸ் ₹20 பெர் யூனிட்னு போது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 2 times வருது. அண்ட் வென் எவர் வேரியபிள் காஸ்ட் இஸ் 30 பெர் யூனிட் அப்படின்னு இருக்கும்போது என்னோட நியூ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 timesன்னு வருது. ஹோப் இந்த சம் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் ஃபியூ மோர் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். என்னோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் எ ஃபேக்ட்ரி இஸ் ₹600 units. ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூஸ்ட் இஸ் 400 units. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து ₹10. Variable cost is ₹6 per unit. Calculate the operating leverage in each of the following 3 situations. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு நான் ₹400 இருக்கும்போது என்னோடய ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ, ஃபிக்ஸட் காஸ்ட் ₹1,000 இருக்கும்போது என்னோடய ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ, அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் ₹1,200 இருக்கும்போது வந்து என்னோடய ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ அப்படின்றது 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து 3ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் EBIT அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ஒரு காலம். அண்ட் வென் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ₹400 one incident, when fixed cost is ₹1,000 ஒரு situation, and when fixed cost is ₹1,200 3 different situations. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னது சேல்ஸாக வரும். அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு EBIT கிடைக்கும். அண்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜோட ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் பை EBIT. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தேவை. ஸோ யூஸ்வலாக எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூஸ்டுன்னு 2 விதம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணோன்னா ஆக்சுவல் கெப்பாசிட்டியை தான் நம்ம எடுக்கணும். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை நம்ம வந்து ஆக்சுவலி எவ்வளோ வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றத தான் நம்ம எடுக்கணுமே. ஸோ அதனால் வந்து 600 யூனிட்ஸ் எடுக்கக்கூடாது பை மிஸ்டேக்காக. ஆக்சுவல் கெப்பாசிட்டி 400 யூனிட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ 400 யூனிட்ஸ் தான் நம்மளோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டா. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹10 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 400 into 10 அப்படின்னு போட்டு ₹4,000 வரும் சேல்ஸு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்மளோட சேல்ஸ் எவ்வளோ 4,000 தான்.
வெறும் ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே இந்த சம்மில் வந்து மாறப்போகுது. மற்றபடி வந்து மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து சேம் தான். ஸோ சேல்ஸ் வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி 400 ஆக்சுவல் இது. அதனால் 400 × 10 செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் 10 rupees. ஸோ 400 × 10 பண்ணும்போது எனக்கு 4000 வருது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லேயும் அதே 4000 தான். அடுத்து என்னோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்றதை நம்ம கொஸ்டினில் பார்க்கணும். ஸோ நம்மளோட வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹6 பெர் யூனிட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சுவல் கெப்பாசிட்டி 400ஓட 6 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 400 × 6 பண்ணும்போது எனக்கு 2400 வருது. ஸோ எல்லா இதுலேயும் வந்து அதே 2400 நான் வந்து எழுத போகிறேன். ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டாக மைனஸ் பண்ணனா எனக்கு வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன். அதாவது 4000 - 2400 பண்ணால் 1600, 4000 - 2400 பண்ணால் 1600 அண்ட் 4000 - 2400 பண்ணால் அதே 1600 தான். அடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு EBIT கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400, இதுக்கு 1000 அண்ட் இதுக்கு வந்து 1200. 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து மாறுது. ஸோ இந்த 400 எடுத்து எழுதிக்கிறேன், இந்த 1000 எடுத்து எழுதிக்கிறேன் அண்ட் 1200 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் EBIT வருது. 1600 - 400 1200, 1600 - 1000 பண்ணால் எனக்கு 600, 1600 - 1200 பண்ணால் எனக்கு 400 கிடைக்குது. இதுதான் என்னோட EBIT. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை EBIT. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு 400 இருக்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 1600, EBIT 1200. ஸோ 1600 / 1200 பண்ணனா எனக்கு 1.33 டைம்ஸ் வருது. ஃபிக்ஸட் காஸ்ட் 400 இருக்கும்போது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ 1.33 டைம்ஸ். அடுத்தது when fixed cost is ₹1000, அதாவது செகண்ட் சிச்சுவேஷன் சினாரியோ பண்ண போகிறோம். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 1600, என்னோட EBIT எவ்வளோ 600. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே டிவைட் பண்ணியிருப்பேன். 1600 / 600 போட்டோன்னா எனக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ வருதுன்னா 2.67 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு ₹1000 இருக்கும்போது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இவ்வளோ. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 1200 என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ட்ரிபியூஷன் பை EBIT, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 1600, EBIT எவ்வளோ 400. இது ரெண்டையும் தான் நான் வந்து இங்கே டிவைட் பண்ண போகிறேன். 1600 / 400 டிவைட் பண்ணனா 4 டைம்ஸ் வருது என்னோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு 1200 இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லேயே நம்மளோட ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்றதை இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட்டிங் லிவரேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து மஸ்ட்டு நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ இந்த சம் வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் மூலமாக எப்படி வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத. ஸோ ஃபைண்ட் அவுட் தி டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. EBIT பார்த்தீங்கன்னா 2008க்கு 50,000, 2009க்கு 60,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2008க்கு 20,000 யூனிட்ஸும் அண்ட் வந்து 2009க்கு 28,000 யூனிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எதுக்காக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா ஸோ சேஞ்சஸ் இன் சேல்ஸ்னால எந்த அளவுக்கு வந்து EBITயோட இம்பேக்ட் என்ன, சேஞ்சஸ் சேல்ஸில் ஏற்படும் போது EBITயில் அதனோட இம்பேக்ட் என்ன, வேரியேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேலே இருக்க இந்த நியூமரேட்டர் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT அதை மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் EBITயோட 2 இயரோட டீட்டெயிலை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 50,000ன்றது 2008ஓடது,
2009 60,000 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸே எழுதுகிறேன். 60,000 மைனஸ் 50,000 ரெண்டு இயரோட டிஃப்ரென்ஸு, ரெண்டு இபிஐடியோட டிஃப்ரென்ஸு டிவைடட் பை இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் இயர் ஃபஸ்ட் இயரோட டீட்டெயில் எவ்வளோ இபிஐடி 50,000 ஓகேங்களா. 2008 வந்து 50,000 இருக்குது. அதனால் அந்த 50,000 நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ 60,000 50,000 மைனஸ் பண்ணனா எனக்கு 10,000 வரும். அண்ட் ஃபஸ்ட் இயரோட இபிஐடி பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். எனக்கு 0.2ன்னு வருது. 10,000 டிவைடட் பை 50,000 பண்ணிங்கன்னா எனக்கு 0.2ன்னு வருது ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி கால்குலேட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸை கால்குலேட் பண்ணுறேன். அகெயின் இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 இயரோட டிஃப்ரென்ஸை எடுத்துக்க போகிறேன். அண்ட் தென் ஃபஸ்ட் இயர் பேஸ் இயரோட இதை டிவைட் பண்ண போகிறேன், டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ 2009 28,000, 2008 20,000 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8,000 வரும். ஸோ 28,000 மைனஸ் 20,000 அதுதான் 8,000 போட்டிருப்பேன். டிவைடட் பை ஃபஸ்ட் இயரோட வேல்யூ, சேல்ஸோட வேல்யூ 20,000 ஓகேங்களா. ஸோ அந்த 20,000 எழுதியிருப்பேன் இங்கே. ஸோ 8,000 டிவைடட் பை 20,000 எனக்கு பண்ணும்போது 0.4 வருது. ஸோ இதுதான் என்னோட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி கண்டுபிடிச்சிட்டேன், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸும் கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி எவ்வளோ 0.2 டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் எவ்வளோ 0.4. 0.2 டிவைடட் பை 0.4 அண்ட் இதை வந்து பர்சன்டேஜில் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ்னு ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதனால் பர்சன்டேஜில் நான் கால்குலேட் பண்ணுறதுனால இன்ட்டு 100ன்னு போடுறேன். 0.2 டிவைடட் பை 0.4 இன்ட்டு 100 பண்ணும்போது என்னோட டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 50% இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜை கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 இயரோட இதை அந்த டிஃப்ரென்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட் இயர் பேஸ் இயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட் இயரை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோன்னா என்னோடய டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் சம் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா எப்படி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில். அண்ட் தென் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.